காலில் பிரச்சனையா உங்களுக்கு? காலில் பிரச்சனை ஏன்டா இருங்க இருங்க இருந்து வழக்கம் இல்லை தானே வழக்கம் இல்லைண்ணா. மச்சான் லைவில் உண்டு கொடுங்க. இங்கே போடுங்க மச்சான் லைவில் உண்டு பிரச்சனை இல்லை. அம்மா லைவில் உண்டு. அம்மா இது அம்மா என்ன சரி போடுங்க. ஹலோ மச்சான், இது எந்த ஊருன்னு தெரியுமா? நம்மளோட பொடியை நிற்கான கேப்பமா? சூரியபுரம். சூரியபுரம் அது என்ன களுவாஞ்சிகுடியாம். களுவாஞ்சிகுடி சூரியபுரம் மச்சான். என்ன உதவியா வந்திருக்கமா? கோழிக்கூடு கொடுக்கையாம். கோழிக்கூடு கொடுக்கையா மச்சான்? ஒரு இடத்த கொடுக்க வந்த, ஆனா இந்த அக்காட நிலைமைய அவங்க சொல்றாங்க சரியா ரோட்டு ஓரமா கடை ஓட்டுருக்காங்க. கடையை பாப்போம் மச்சான். இவங்களாலாம் அவங்களுக்கு உதவியை கொடுக்க போறோமா? ஏன்னு சொன்னா நமக்கு தெரியாத ஏரியாவை படுற கஷ்டம். தனிமையில இருக்காங்க. அவங்களுக்கும் நல்ல ஆள் பிரச்சனை மச்சான். அவங்கள போய் பாப்போம். கடை இங்க பாருங்க மச்சான். இந்த இருக்கு கடை எவ்வளத்தை போட்டிருக்காங்க பாருங்க. இந்த ஏரியாவை பாருங்க. 4ஆம் சந்தினா இப்ப 4ஆம் சந்தினா எல்லாம் குறுக்கு சந்தியானா? குறுக்கு சந்தி. உங்களோட கடை இது என்ன சீரியல்? வியாபாரம் பண்ணி கட்டுமா? என்னண்டு இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் பண்றோம். இது ரோட்டோரமா போட்டிக்க கடை சாமான்ல அப்படி இங்க வச்சுதான் வர இல்ல வீட்டை தூக்கிட்டு போறேன். வீட்டுக்கு கொண்டு வர. இப்ப கூட வீடு பக்கத்துலயே அது உங்களோட வீடு தானா? இல்ல அக்காவோட இருக்கு. அக்காவோட இருக்கு. அப்ப உங்களுக்கு சொந்தமா வீடு இல்லையா? இல்ல. அது சரி. அப்ப இதுல வேற லாபத்து தானே நீங்க உங்களோட பாக்க? உங்களுக்கு பிள்ளையா? இல்ல. எத்தனை வயசு? எனக்கு 30. 30. இப்போ என்ன இந்த கோழி கூட வாங்க நம்மளோட பொடியை சொல்லிக்கானு இப்போ உங்களுக்கு செய்யட்டாம்னு சொல்லி பராமரிப்பு இல்லை கோழியை? கோழி வளர்ப்பு இல்லை. உங்களோட அக்காட வீட்டுக்கு வைக்கிறது பிரச்சனை இல்லையா? இல்லை அப்படி இல்லை. நாங்கள் அங்கான இருக்கோம். அப்படி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணே? இல்லை. அப்போ நீங்கள் இந்த வியாபாரத்தில் உங்களை தான் பார்த்துட்டு இருக்கீங்க செலவுக்கு. இப்போ கடை ரோட்டோரமாக இருக்கிறதும் பிரச்சனை இல்லையா? ஒருத்தர் அப்படி ஒன்றும் கதைக்கல. இன்னும் ஒருவரும் கதைக்கலண்ணே. என்ன செய்வோம்? அவன் வருத்தமுள்ள இதுதான் அவன் பார்த்து நீங்கள் உதவி செய்யுங்க. இது என்னண்டா மச்சான், நான் வந்து உதவி உண்டு கோழிக்கூடு 2 இடத்த இங்கே சூரியபுரத்தில் கொடுக்கணும்ட்டு ஏற்கனவே பார்த்தேன் மச்சான். ஆனால் இந்த மாதிரி அக்காவை பாருங்க, என்னோட கடையை பாருங்க மச்சான். என்னென்ன சாமான் இருக்க நுள்ளுக்கு காட்டு மச்சான். இந்த சாமான் என்னென்னு பாருங்க. சின்ன போத்தல், சின்ன பிள்ளையர் கேட்ட மாதிரி பிஸ்கெட்டும் மற்ற ரிஞ்சோ அந்த 4-5 ரிஞ்சோவும் இந்த இருக்கிற இதுகளை நம்பிச்சிருக்காங்க. பெருசாக ஒன்றும் இல்லைண்ணே. அப்போ நான் உங்களுக்கு ஒரு கோழி கூட தட்டுமா? அதோட கோழி ஒரு 15 கோழி பெரிய ஊடுதான், அதை தாரேன் சரியா? அதை பராமரிங்க. என் காலில் பிரச்சனையா உங்களுக்கு? காலில் பிரச்சனை ஏன்டா இருங்க இருந்து வழக்கம் இல்லை தானே? வழக்கம் இல்லைண்ணா. சரி கவலைப்படாங்க. நம்ம கோழி கூட்ட இறக்கிட்டு அவங்க அந்த உதவி 6 செஞ்சுக்காண்டு அவங்களுக்கு நீங்க ஒரு நன்றியை சொன்னா போதும். என்ன நம்ம தான் இந்த களுவாஞ்சிகுடி சூரியபுரத்துல 2 குடும்பத்தை செலக்ட் பண்ணேன். அதுல வந்து ஒரு குடும்பம் வேணான்னு சொல்லிட்டாங்க. அந்த சந்தர்ப்பத்துல ஒன்றும் செய்யலாம் போயிடுது. இந்த அக்கா வந்து ரோட்ல வந்து சின்ன ஒரு பொட்டி கடை போட்டு கிட்டத்தட்ட அது ஒரு 3000-4000 சாமானை போட்டு அதுல வருமானம் எவ்வளோ வந்து ஒரு 500 ரூபாய்க்கெல்லாம் நம்ம வருமானம் சொன்னோம். அப்ப இவங்களை பார்க்குற நேரம் இவங்க வந்து தனிமையில் இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு அந்த கூட குடும்பம் ஓடுதாமன் தான் அந்த ரோட்டில் கண்ட மாதிரி எல்லாரும் உறவுகளும் வந்து இந்த அக்காவுக்கு வந்து செய்யட்டாமன்னு சொன்னாங்க. தான் பார்க்குற நேரம் இவங்களோட நிலைமையும் கேட்டன் சரியான கஷ்டத்தில் இருக்கிறாங்க. என்னம்மா இதுமா இருக்கல? என்ன கோழி கூட ஏற்பாடு பண்ண சந்தோஷமா? சந்தோஷமா? அப்போ அந்த ஆஸ்திரேலியா அவங்களோட பேர் சொல்லணும் அடிச்சாரு. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய்க்கு தான் ஏற்பாடு பண்ணி தந்திக்காரு சரியா? அதை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். அது உங்களை பார்க்குற நேரம் எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியா, வேறு இடத்தையும் கொண்டு போயிடலாம். அதுக்காக உங்களுக்கு ஒப்படைச்சிருக்கேன் சரியா? இப்போ நீங்கள் தனிமையிலான இருக்கீங்க? அம்மா அப்பாவோட என்ன இருக்கீங்களா? அப்போ இதான் அம்மா அப்பாவுக்காக உங்களுக்காக சரியா? உங்களை பார்க்குற நேரம் ஒன்றும் செய்யலாம், ஒன்றும் அப்படி ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க. அப்போ அதுக்காக தான் அம்மா ஏற்பாடு பண்ணீங்க. அது வந்து ஆஸ்திரேலியா நாட்டில் இருக்காரு, மட்டக்களப்பில் சரியா? சக்தியாலயன்ற ஏரியா உண்டு. அவங்களோட பேர் சொல்லணும் அடிச்சாரு. ஏதாவது இந்த ஏற்பாடு பண்ணி தந்துருக்கு என்ன சொல்ல விருப்பமா? நன்றிண்ணா. என்ன நீங்களும் சொல். நன்றிண்ணா. ஏதாவது என்ன சொல்ல புரியல? எதுவும் கேளுங்க, நல்ல உள்ளங்கள் இருக்காங்க கேளுங்க.
எனக்கு கடை நாங்கள் ஒரு வீடியோவில் பார்த்துட்டு கடை உண்டு ரோட்டோர மாதிரிக்கும் அதுக்கு கொஞ்சம் தகரம் கொஞ்சம் அடிச்சு கொஞ்சம் சாமம் பஞ்சு வெடி தந்து உதவி செஞ்ச மிகவும் நன்றி. அது மட்டும் காணுமா? அதுக்கு வீடு வீடு இல்லை, அந்த வீட்டில் வீடும் இல்லைண்ணே. இப்போ உங்களுக்கு சொந்தமா வீடு இல்லை என்னண்டாமா தெரியும் தானே. உங்களோட மகள் பிரச்சனைப்படாம அவங்களுக்கு இதுல வார முட்டையெல்லாம் வச்சு அவங்களோட பொட்டி கடையில வச்சு ஏதாவது வியாபாரம் பண்ணணும் சரியா. அதுக்காக தான் அவங்களோட நிலைமையை பார்த்து தானே அதை ஏற்பாடு பண்ணணும் சரியா. எல்லாரும் பார்ப்பாங்க அந்த பெரிய வீடுன்னு சொல்லி. ஆனா உங்களுக்காக தான் செய்யுது. உங்களோட இல்ல உங்களோட இல்ல வீடு உங்களுக்கு சொந்தமாவும் இல்ல. அக்காட வீடுலாம் நாங்க இருக்கோம் இருக்கு என்ன. அப்ப அக்கா பிரச்சனை இல்லை தானே இந்த கோழி? இல்ல இல்ல அக்கா பிரச்சனை. அது நம்மளுக்கு வேற நிலவும் இல்லைண்ணே. நிலம் இருக்கு, நிலம் இருக்கு. அப்ப எதுவும் பிரச்சனைனா கொண்டு போகலாமே. நிலம் இருக்கு அங்க. அக்காவுக்கும் அவர் விட்டு போட்டு போய்த்தாரு. 1.5 வருஷம் விட்டு போட்டு போய் அவ தனிமையில 3 பிள்ளைகளையும் வச்சு திரிக்காவும். அவன் தனிமையில இருக்காவு. தனிமையில இருக்காவும். அதோட நாங்களும் திரிக்கோம் அவக்கு பாருங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க? எங்களோட நாங்க அந்த கடையெல்லாம் எல்லாரும் சாப்பிடுறது. அது சரி. அப்ப கடையால அந்த கடையில வர சாமான் அந்த அவக்கு 3 பொம்பளை பிள்ளைகள் என்ன படிக்குதுல பிள்ளைகள்? படிக்கிறேன் 3ஆம் ஆண்டு மற்றது நர்சரி மற்றது 8 மாதம் குழந்தை. அப்ப செய்த உதவி சரிதான். என்னன்னு சொன்னா அவங்களுக்கும் அவர் இல்ல கிட்டத்தட்ட விலை 1.5 வருஷத்துக்கு மேல போயிட்டு வயிற்றுல இருக்கக்குள்ள போயிட்டாரு. உள்ள ஒரு 8 மாதமா போயிட்டு 1 மாதத்துல ஒரு மாதம் வயிற்று வைக்க கூட அவர் இந்த கேட்டெல்லாம் கொத்தி போட்டு தான் கட்டின கேட்டு கொத்தி எல்லாத்தையும் அப்படி இருக்கீங்க நிலைமை. அப்ப பிரச்சனை இல்ல மச்சான். ஏன்னா அவங்களோட அக்கானே அவங்களுக்கு அக்கா அவங்களும் என்னண்டா மச்சான் அவங்களும் பிரச்சனையில இருக்காங்க. அப்ப இது ஏற்பாடு பண்ணது நல்ல ஒரு விஷயம் தான். எல்லாரும் பொதுவா இதை சமாளிக்கலாமே பிரச்சனை இல்லை. இப்ப சந்தோஷம் மச்சான். என்னன்னு சொன்னா இதை வீடை பாக்குற நேரம் அங்கே பாரு மச்சான். வீடை பாக்குற நேரம் எனக்கு என்னன்னு சொன்னா எல்லாரும் செய்ய தோண மாட்டாங்க. எங்களோட பெரிய கல்லூடன்னுவாங்க. வீடு இருந்து என்ன மச்சான் உழைப்பு வேணுமே. உழைப்பு வேணும். உழைப்பு இல்ல இந்த வீடால என்ன கிடைக்க போகுது. பெரிய வீடு பாக்குற நேரம் எல்லாரும் சொல்லுவாங்க பெரிய கல்லூடண்டு. அதை பார்க்க கூடாது. அவங்களோட கஷ்ட நிலைமையை நம்ம பார்த்து தான் செய்யணும். ஏன்னா நம்ம ஏரியாவில் இருக்கிற பொடியர்கள் வந்து சொன்னோன்னு இந்த மாதிரி குடும்பங்கள் இதுக்கு வந்து எடுத்து தர முடியும். எல்லாரும் ஒத்துனுட்டாம தான் இந்த அக்காவுக்கு செய்ய வந்து முன் வந்திருக்கோம். சரி சரியா. அந்த ஆஸ்திரேலியாவுக்கும் இன்னொரு தரம் சொல்லுவீங்களா? ரோட்டோரமா ஒரு கடை ஓட்டுறீங்க. அதுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சிருந்தா அந்த அண்ணாவுக்கு மிகவும் அந்த பகரம் கொஞ்சம் செஞ்சு சாமான் கொஞ்சம் செய்து சாமான் கொஞ்சம் வேண்டி தர மாதிரி கேட்டுக்கொள்றோம். கடைக்கேற்ற மாதிரி இந்த உதவி செஞ்சவருக்கு உதவி இந்த கோழி கொடுத்த அந்த உதவி செஞ்சவர் தாங்க சொன்னாங்க. அது நம்ம அங்கோட்ட அங்க கேட்குறாங்க என்னமோ தெரியா. பாருங்க உங்களோட கஷ்டத்தை பார்த்து செஞ்ச மாதிரி நல்ல உள்ளங்கள் என்னென்ன விசேஷம் வந்தாலும் இந்த அவங்கள பார்த்து உதவி செஞ்ச மாதிரி ரோட்டோரமா அந்த கடையையும் வீடியோ எடுத்திருக்கேன். அதையும் போடுவேன். உங்களோட நிலைமையை பாருங்க. அப்படிதான் அதுல சம்பாரிச்சு வாழ்றாங்க. நல்ல உள்ளம் இதை வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணதான் மச்சான் அவங்களுக்கு உதவிகள் வரும். சரியா மச்சான். ஏன்டா அவங்க தனிமையில அவங்களோட வீடு சொந்த வீடும் இல்லை. ஒரு நிலம் இருக்குன்னு நிலம் இருக்கு. ரோட்டோரமா கடை ஓட்டிருக்காங்க. அதை பார்த்தா தெரியும். பாருங்க மச்சா. எது சொல்ல புரியல? சரி மச்சான் வாழ்த்துக்களா. உதவி செஞ்சதுக்கு உங்களுக்கு நன்றி. அது பரவாயில்ல. நான் அந்த உறவுகள்லாம் உதவி செய்யுது. அவங்கள பார்த்து நீங்க நன்றி ஒன்னா போதும். எனக்கு அது போதும் சரியா. அவங்க உங்களோட வீடியோ பார்த்து யாரும் உதவி செஞ்சா பாருங்க சரியா. கவலைப்படக்கூடாது. அந்த கடையை பார்த்து யாராவது முன் வந்தாங்கன்னா செஞ்சாரு. ரோட்டுக்கு பிரச்சனை வராது. அப்படி பிரச்சனை வராது. நல்ல உள்ளங்கள் பார்த்து உங்களோட குடும்பத்துக்கு உதவி செஞ்ச மாதிரி பாருங்க.